சட்டமன்றத்தில் பிரேமலதா அம்மா கேள்வி கேட்கறாங்க, வீட்டுல போய் அறிக்கை தர்றாரு உங்க முதலமைச்சர். சட்டமன்றத்தில் பேசுறாங்க, முதலமைச்சர் பிரேமலதாவுக்கு என்னங்க தெரியும்? தலைவருங்க ஒண்ணு தெரியாதா நீங்க சொல்லாதீங்க. பிரேமலதா பாப்பு மிட்டாயா அதுதான் அரசியல் பேசுவாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு தீய சக்தி, தீய சக்தினாரு. தீய சக்தி கூட ஆமா அத நிரூபிச்சுட்டு வந்து பேசுங்க. ஆமா நாங்க வந்து அப்படின்னாங்க. அதாவது அதை நிரூபிச்சுட்டு தான் அதிமுகவுல இருந்து 4 எம்எல்ஏ வந்து எங்க வீட்டுல வளர்ந்த சுத்தின பையன் நாங்க இன்னைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர்னு சொல்ல வச்சுட்டார். ஏங்க யாரா இருந்தாலும் மாண்புமிகு சொல்லணும், சொல்ல வச்சிட்டாருன்னா அடிச்ச சொல்ல பிரேமலதா முதலமைச்சர் சொன்ன புரோட்டோகாலுங்க, இதே மரபுங்க. தடையம்பாபு முதலமைச்சர் விஜயை பத்தி பெருமையா பேசக்கூடிய காலம் வரும். முதலமைச்சருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. அவர் நல்லதோ இப்ப கனிம வளங்களை மூணாங்க, மக்கள் பாராட்டுறாங்க, நாங்களும் பாராட்டுறோம். மக்கள் பாராட்டுறாங்க, நம்மளும் பாராட்டுறோம். என்ன ஆனா இந்த புதிய தலைமுறை செய்தி சேனல் போய் இது பண்ணலாமா? அது தப்பு தானே. முக்தாரை கூட்டி மிரட்டலாமா? அது தப்பு தானே. நடக்குங்க. எங்கேயோ சொன்னாரு திமுக ஆட்சியில் பேச முடியவில்லை, கட்சி சுதந்திரம் பறிக்கிறாங்க அப்படின்னாரு. பாருங்க இவங்க ஆட்சி 100% சொல்ல முடியாதுங்க. சரியா சொல்ல முடியாது. அங்கங்க 1-2 நடக்கும். 1-2 ஆமா நடக்கட்டும். மழை நின்னாலும் தூவாரம் தூக்கிட்டு இருக்கும்னுவாங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல ஆட்சி நடத்தினாலும் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடந்துகிட்டு தான் இருக்கும். யாரும் ஒன்னும் தப்பு சொல்ல. என்ன கேக்குறாங்க, என்ன பிரதமரை பாத்தீங்களோ சொல்லுங்கன்றாங்க. சொல்லிட்டு போக வேண்டியதானே. சொல்லுவாருங்க, சொல்லக்கூடிய நேரத்துல சொல்லுவார். தாவேக மாதிரி தான் பேசுறீங்க. என்ன பண்றது? சொல்லுவார். அவங்களோட நோக்கம் என்ன? எப்படி இந்த 6 மாசத்துல 15 அதிமுக மேல விலைக்கு வாங்கி நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு 108 வந்து 120 ஆக்கி சட்டமன்ற மெஜாரிட்டியை காட்டி 120 எல்லாத்தையும் அனுப்பிட முடிவு பண்ணிட்டாரு. 150 கூட வரும், 170 கூட வச்சுக்கீங்க. ஏன் ஒட்டுமொத்த அதிமுக நீங்க விலைக்கு வாங்கிக்கீங்க? திமுகவுல இருந்து வர போறாங்க. அது உங்களுக்கு தெரியுங்களா? திமுகவுல இருந்து வர போறாங்க. ஒரு நாள் திமுக சிட்டிங் எம்எல்ஏ யாரும் வர மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, எம்எல்ஏ யாரும் வர மாட்டாங்க. கட்டுக்கோப்பான இயக்கம். திமுகவுல இருந்து எந்த எம்எல்ஏவும் இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ வர மாட்டாங்க. இந்த நகர ஒன்றியத்துல 10 பேர் போய் சேருவான், 100 பேர் சேர்ந்தாருவான், 50 பேர் போவான், 500 பேர் சேர்ந்தாருவான். அந்த மாதிரிலாம் கிடையாது. இதோ பாருங்க, இடி மழை மின்னல்னு சொன்னாங்க. ஆமா, துரைமுருகன், ரகுமான் கான், சுப்பு, அப்படியாப்பட்ட 2 பேர் அவுட். ஒரு நாள் தான் காங்கிரஸுக்கு வந்துட்டாப்ல. ஏங்க அந்த காலத்து அரசியல் வர, இப்ப இருக்கிற அரசியல் வரங்க. அப்பயே வந்தவங்க களிமாறா, இப்ப வந்து பொட்டிக்கா களிமாறான். இதை பேசுங்க. இப்ப பொட்டிக்கா களிமாறான். இல்ல நாளைக்கு பாருங்க, மரகத குமரன் ஜெயிச்சிட முடியுமா? அவங்க யாரு? தாராபுரத்தை நம்ம ஜெயிச்சிட முடியுமா? நீங்க வேணா பாருங்க. மக்கள் தான் பூசி ஒட்டிட்டு இருக்காங்க. நீங்க வந்து விஜய் வந்து அவ்வளவு சாதாரணமா எடை போடலீங்க. மக்கள் எடை போடுறாங்க தப்பான்ற. மக்களை குறை சொல்லக்கூடாது. மக்களை எந்த காலகட்டத்திலையும் குறை சொல்லவே முடியாது. குறை சொல்லவே முடியாது. எந்த பக்கமும் பணம் வேண்டி விசிலுக்கு போட்டாங்களா, அதனால மக்களை வந்து குறை சொல்லவே முடியாது. அதான் ஒண்ணும் நல்ல மக்கள். அது பாமகல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒர்க் பண்ணல சரியா. அதுக்கு வந்து இப்படிதான் சொன்னீங்க பாமகன்னு போறீங்க. ஆமா, இதனால வந்து அதை வந்து குறை சொல்ல முடியாது. அது இல்லாத அவங்க 1000 ரூபாய் எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் பணம் கொடுத்தாங்க. அதனால வந்து பிரேமலதா ஜெயிச்சாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து எப்படியாச்சும் இந்த கூட்டணியில அவுத்து விட்டுட்டு தனிப்பெரும்பான்மையோட நினைக்கிறாங்க. குதிரை பேர விவகாரத்துல வந்து ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துட்டாங்க, மோடி கவனத்துக்கு போயிடுச்சு. இது வந்து சிபிஐ விசாரணையை தமிழக வெற்றி கழகம் விரைவில் சந்திக்க இருக்கிறது. ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுகவில் அவ்வளோ ஊழல் நடந்தது. மோடி என்ன அப்படியே எல்லாத்தையும் அப்படியே கைட்டி எடுத்துட்டாரா? அதிமுகவில் இருந்தது இவரு எடப்பாடி எதிர்க்கிறவங்களையும் ஒன்றும் செய்ய மாட்டாரு.
சரணடைறவங்க இவரு செய்ய மாட்டாங்க. நீங்க குதிரை பேர் அரசியல்ல சிபி விசாரணை கொண்டாந்து வராது. டிவிக்காக லாக் பண்ண போறாங்க. ஒன்னும் பண்ண முடியாது. சரணடை வைக்க போறாங்க. ஒன்னும் பண்ண முடியாது. எலெக்ஷன்லயே நிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவாரு. டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு வா, நாளைக்கு வா, இன்னைக்கு வா, அத்தனை நாளும் போயிட்டு தான் வந்தாரு. கடைசியில் நான் பண்ணுவாரு. பாப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.